சம்மர்ல நீங்க உங்க வீட்ல என்ன மாத்துறீங்களோ இல்லையோ, உங்க வீட்ல இருக்கிற முன் வாசல்லையும் பால்கனிலையும் நான் சொல்ற இந்த சின்ன சேஞ்சை கொண்டு வாங்க. முன் வாசல்ல என்ன மாத்தணும்? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டெலிவரி பர்சன்ஸ், கொரியர் ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி வாழைப்பழம், கொய்யாப்பழங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பேஸ்கெட்ல வெளியே வச்சுக்கிறது. அதாவது ஏதாவது இருக்கிற நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதாவது திண்ட மாதிரியோ இல்ல ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குல்ல, அதுல வைங்க. அண்ட் தண்ணி பானையில கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா வெளியே வந்துட்டு ரொம்ப வெயில்ல நமக்காக ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு தண்ணி பானை, நல்ல ஒரு மண் பானை வச்சா சூப்பர். அப்படி இல்லை மெட்டல் பாட்டிலையாவது தண்ணி பிடிச்சி வைங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்டு பசிச்சா எடுத்துக்கோங்கன்னு ஏதாவது சின்ன போர்டு மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பர்சன்ஸ். வெளியே வெயிலில் சுற்றிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பால்கனியில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, விலங்குகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா புறாக்களோ, காக்கா, குருவி எல்லாருக்கும் வந்துட்டு பயங்கரமாக தண்ணி தாகடிக்கும், பசிக்கும் கூட. அண்ட் வெளியே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வில்லால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு, இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் அஸ் டு கீப் தண்ணி வைக்கிறதுக்கும் உணவு வைக்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. புறாக்களுக்கு, காக்காக்கெல்லாம் நீங்க வந்துட்டு உங்க ஃபுட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பு, சோளம், தெனை, வரகு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வைக்கணும். இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்மர்ல நம்மளை பாத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் பாத்துக்க யார் இருக்கா? நம்ம தானே இருக்கோம். ஸோ வீல் ஸ்டார்ட் திஸ். பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.